ஒன்று பேதுருவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 13வது வசனம். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதின் அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூரண நம்பிக்கையுள்ளவர்களாயிருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிருபை பற்றி நிறைய காரியங்கள் பிரசங்கிக்கலாம். ஆனால் இது இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. இந்த தலைப்பில் நான் பேசுகிறேன். இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபை. போன வாரம் உங்களோட கூட பேசின போது ஆண்டவர் இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர், கிருபையுள்ளவர் பேசினேன். இரக்கமுள்ளவர்ன்றதை பேசிட்டேன், தயவுள்ளவர் பேசிட்டேன், கிருபையுள்ளவர் என்பதை பேசுகிறேன் என்று சொன்னேன். அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் அதிக நேரமாகும். ஆனால் சுருக்கமாக சொல்லப்போனால் கிருபை தகுதி இல்லாதவனுக்கு தேவன் காட்டுகிற தயவு. எந்த தகுதி இல்லை, ஹோப்லெஸ், இவனை வச்சு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ட்டு ஒருத்தனை ஒதுக்கி உலகமே தள்ளிடுச்சுன்னா இவன் எதுக்கும் உதவ மாட்டான், உதவாக்கிற அப்படின்னு தள்ளிடுச்சுன்னா அப்படிப்பட்டவனை கூட கர்த்தர் தூக்கி எடுப்பதற்கு அவருடைய கிருபை போதுமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. தகுதி இல்லாதவன் என்று சொல்வதுன்றது பயங்கரமான ஒரு போலீஸ் கேஸில் மாட்டி ஒரு பையன் பாம்பேலேருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி வேற பீகார் மாநிலத்துக்கு வந்தான். அவன் ஒரு பையனை அடிச்சிட்டான், பலமாக அடிச்சிட்டான், இன்னொருத்தனை கொலை பண்ணிட்டான். இவன் ஒரு பையனை, அதனால இவனுக்கு இன்னொரு சண்டை வந்துச்சு. இவன் அந்த பையனை அடிச்சிட்டான், போலீஸ் கேஸ் ஆயிடுச்சு. அந்த போலீஸ் கேஸுக்கு அந்த கொலைக்கு தப்பிக்கும்படியாக அவன் தப்பிச்சு அவன் பீகாருக்கு வந்தான். பீகாருக்கு வந்த உடனே அவனை அங்கே அடைக்கலம் போகும்படியாக ஒரு பாஸ்டர் கிட்ட போனான். அவர் சாதாரண ஒரு ஹாஸ்டல் வச்சு பிள்ளைங்களுக்கு, அனாதை பிள்ளைக்கு சாப்பாடு கொடுத்து சர்ச்சு நடத்திட்டு இருந்தார். போன இடத்துல அந்த பையனுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும், நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், பசியில் இருக்கிறேன், சாவுறேன் அப்படின்னும் போது அந்த பையனை அவன் ரசிக்கப்பட்டானா இல்லையான்றது தெரியாது. அவன் அந்த பாசி எடுத்து அந்த சாப்பாடு செய்கிறதுக்கு அவனை போட்டார். அரிசி கழுவு தெரியுமான்னு கேட்டார். தெரியும்னா நல்லா கழுவணும், சுத்தமாக கழுவணுன்ட்டு போட்டான். சர்ஃப் பவுடர் போட்டான். சர்ஃப் பவுடர் போட்டு கலக்கிறான் நுரை அடிக்குது மேலே. ஏய், அரிசி கழுவு சொன்ன சர்ஃப் போட்டு கழுவுறேடா, சுத்தமாக கழுவணும்னு சொன்னீங்க பாஸ்டர், எனக்கு அரிசி அவ்வளோதான் கழுவு தெரியும். அந்த பையனை வச்சு என்ன செய்யறதுன்னு தெரியாது. அந்த பையனை வச்சு என்ன செய்யுது தெரியாமல் அந்த பையனை வச்சு ஒரு ஞாயிற்றுக்கிழமை காலையில் பிரசங்கம் பண்ணுறாரு பாஸ்டர். எப்பா, ஏசு உன்னை மன்னிக்கணும்னா நீ எல்லாரையும் மன்னிச்சு தான் ஆகணும். இவனுக்கு விரோதி ஒருத்தர் இருக்கான், அவன் பாம்பேலேருந்து கலந்து அவனும் பீகாருக்கு ஏதோ ஒரு வேலை செய்யறதுக்கு ஹோட்டலில் வேலை செய்ய வந்திருக்கான். இவன் அடுத்த நாள் காலையில் அந்த ஹோட்டலில் ஏதோ சாப்பாடு வாங்கிட்டு சொல்லி பாஸ்டர் அமிச்சாருன்னு போனால் இவனுடைய சத்துரு இவனை கொலை பண்ண வந்தவன் அங்கே உட்காந்துருக்கான். அவன் இவனை பார்த்த உடனே அவனை பார்த்த உடனே, டேய் நில்றா, அவனோட பேசணுன்னு அவன் நினச்சிட்டான் இவன் நம்மளை கொல்ல வந்துட்டான்ட்டு அவன் அடிச்சு பிடிச்சி ஓடுறான். இல்லைடா, நான் உன்னை கொல்ல வரலடா, நில்றா, ஏசு உன்னை நேசிக்கிறாரா, நீ மன்னிச்சிடுறா, நீ மன்னிச்சிடு. அந்த பையன் நம்மளை கொலை பண்ண வந்தான்னு நினைக்கிறவன், என்னடா நம்ம கொலை பண்ண வந்துடான்னு நினச்சி போடனா, ஏசு உன்னை நேசிக்கிறார், ஏசு மன்னிக்கிறார், நான் உன்னை மன்னிச்சிடறான்னு மன்னிப்பு கேட்குறான்ட்டு அவன் ஆச்சரியப்பட்டு அந்த ஆத்மாவை இந்த பையன் ரட்சிப்புக்குள் நடத்தி சபைக்குள்ள கொண்டுட்டான். இவனுக்கே ஃபுல்லாக ரட்சிக்கப்படல, ஒரு பசங்க தான் கேட்டான். அன்னைக்கு மத்தியானம் இந்த விசுவாசிகளாக சேர்ந்து நாம் எல்லாரும் இந்த ஓப்பனர் ஊழியம் போகலான்ட்டு கிளம்புனாங்க. ஒரு 10 பேர் பிரதர்ஸ் சேர்ந்து கொட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துகிட்டு மொரக்கஸ் ட்ரம்மெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க. அந்த நாட்களில் கிராம ஊழியத்தில் போனாங்க. அந்த பையன் கூட போனான். நேற்று தான் சர்ஃப் போட்டு அரிசி கழுவினேன். எதுக்கும் அரிசி கூட கழுவ தெரியாது அவனுக்கு.
அடுத்த நாளே ஒரு பையன்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகி தாழ்த்தி ஒப்புரவாகி ரட்சிப்பு நடத்திட்டான் ஒரு பையனை, ஒரு ஆத்மாவை. அடுத்த நாளே இயேசு நீ மற்றவனை மன்னிச்சுதான் இயேசு மன்னிப்பார். அந்த வசனத்தை படிப்பறிவில்லாத பையன், அரிசி கலவை தெரியாத பையன் உடனே ஒரு பையனை ரட்சிப்பு நடத்திட்டான். இவனே அதை குறை ரட்சிப்பில் இருக்கான். இவன் நம்ம அடுத்த பிரசங்கத்தை கேட்குறான். இயேசு ஒருத்தனோடு கூட இருந்தா அவன் எதையும் செய்வான். அவனால் முடியாத காரியம் ஒன்றுமில்லை, எந்த அற்புதமும் நடக்கும். அந்த பிரசங்கத்தை 2 காதில் கேட்டான். ஓப்பனர் கிளம்பி போனான். இவன் நானும் வரேன்னா, டேய் முன்ன இப்போ தானே வந்திருக்க, சின்ன பையன்டா, சர்ஃப் போட்டு அரிசி கழுவுறேன், நீ எதுக்கும் உதவாது. அவனை கூட்டிட்டு போய் ஒரு கிராமத்தில் போய் சுவிசேஷம் சொல்ல போனான். அந்த சுவிசேஷம் சொல்ல போகிற ஊருக்குள்ளே நுழையும் போது ஒரு வயசான பாட்டி மச்சத்து போச்சு. அது பாடையில் தூக்கிட்டு வராங்க. இவங்க ட்ரம்ம கொட்டு மேளமெல்லாம் எடுத்து இயேசு நல்லவர் இயேசு நல்ல அடிச்சுட்டு போகிறாங்க. அந்த பாடையை தூக்கிட்டு வந்தவங்க அந்த பாட்டியை தூக்கிட்டு வந்தாங்க. இந்த சுவிசேஷம் போற நிறுத்திட்டே, நில்லுங்கடா, எங்கடா போறீங்க ஊருக்குள்ள, இந்த பாட்டியம்மா இப்படி இருக்குது, செத்து போச்சு, உங்களால் முடிஞ்ச அந்த பாட்டியம்மா எழுப்புங்க, அப்புறம் இயேசு நல்லவர்னு சொல்லுங்க அப்படின்ட்டு தடுத்தாங்க. இந்த விசுவாசிகள் பார்த்தீங்கன்னா பழைய விசுவாசிங்க, நாங்கள் 15 வருஷம் 10 வருஷம் விசுவாசிகளாக இருக்கனால கை காலெல்லாம் வேர்த்து போயிடுச்சு. என்ன வேர்த்து போச்சுன்னா, டேய் இந்த கிராமத்துக்காரங்க ஒன்றா சேர்ந்து அடிச்சு பண்ணி நம்ம கொண்டு போட்டுருவாங்க, பேசாமல் ஊழியமான ஒன்றுனா சர்ச்சுக்கு போயிடலாம். இந்த பையன் பார்த்துட்டு இருந்தான். இயேசு நம்ம கூட எதுவும் செய்வார்ல அப்படின்னு நினச்சிட்டு என்ன செய்தான், பக்கத்தில் ஒரு கிணறு இருந்துச்சு, அதில் ஒரு இரும்பு துருப்பிடிச்ச பக்கெட் இருந்துச்சு. போனான், இரும்பு பக்கெட்டை பொத்து உள்ளே போட்டான், தண்ணியை மொண்டு ஓடி வந்து என்ன பண்ணா, நேரம் பாட்டி அம்மா மேலே இயேசுவின் நாமத்தில் எந்திரி பாட்டி தூக்கி ஊத்துனான். அந்த பாட்டி ஏச்சிக்கிச்சு, அந்த கிராமம் ரசிக்கப்பட்டுச்சு. ஒன்றுக்கு உதவாத சர்போட்டு அரிசி கவின பையனை சந்திச்சது பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் கிருபை. ஆமென். ஒன்றுக்கு உதவாத கரையையும் ஒரு பேதை மாதிரி இருக்கிறவர்களையும் கள்ளங்கபடி இல்லாமல் இருக்கிறவர்களையும் கொலை செய்தவனையும் அடுத்த நாள் ஒரு வசனத்தை கேட்டு மன்னிப்பு கேட்டவனையும் ஆத்தும ஆதாயம் பண்றதுக்கு கிருபை கொடுத்த தேவன் சுகமளிக்கிற கிருபையை ஊத்திட்டாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த கிருபை எல்லாருக்குமே கர்த்தர் கொடுக்கிறார். தாழ்மையாய் அன்பாய் தாழ்மையாய் தேவ சமூகத்தில் வருகிறவர்களுக்கு, அவர்களுக்கு எந்த தகுதி இல்லாமல் இருக்கிற ஆண்டவரே எனக்கு எந்த தகுதியும் இல்லை, நான் பாவி, நான் குற்றவாளி, நான் குறைவுள்ளவன் என்று யார் தேவ சமூகத்தில் வருகிறார்களோ அத்தனை பேருக்கும் தகுதி இல்லை என்று சொல்லுகிற அத்தனை பேருக்கும் இலவசமாய் கொடுக்கப்படுவதுதான் கிருபை. அல்லேலூயா. இப்போ வசனம் வாசதி என்னன்னு சொன்னா, ரட்சிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து அபிஷேகம் பெற்று வேறுபாட்டின் ஜீவியம் செய்து விசுவாச ஜீவியம் செய்து பரிசுத்த ஜீவியம் செய்து அந்த ஜெயம் கொள்ளுகிற ஜீவியத்தை செய்து 7 படிகள் உண்டு. ஆமென். உபதேசத்தில் 7 படிகள் உண்டு. பூரணத்துக்குரிய படிகள் 7. 1 ரட்சிப்பு, 2 ஞானசானம், 3வது பரிசுத்தாவின் அபிஷேகம், 4வது வேறுபாட்டின் ஜீவியம், 5வது விசுவாச ஜீவியம், 6வது பரிசுத்த ஜீவியம், 7வது ஜெய ஜீவியம். இந்த 7 படிகள் 7 ஸ்டேஷனை கிராஸ் பண்ணி தான் நித்தியத்துக்குள்ள ஏறுறோம். ஆமென், ஆமென். சோ கிருபையிலிருந்து கிருபை, கிருபையிலிருந்து கிருபை, கிருபையிலிருந்து கிருபை, கிருபையிலிருந்து கிருபை, கிருபையினால ஜெயம், கிருபையினால பரிசுத்தம், கிருபையினால ஜெயம், கிருபையினால சிங்காசனம். அல்லேலூயா. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்தில் உட்காருவதற்கு அருள் செய்வேன். அதுக்கு என்ன வேணும்னா, கிருபையில் ஆரம்பிச்சு கிருபையில் முடிக்கணும். ஆமென். வளர்ந்துட்டோன்றதுனால நான் வளர்ந்துட்டேன்,
நான் 50 வருஷம் ஆச்சு அப்படின்ட்டு பெருமைக்குள்ளே போயிடக்கூடாது. கிருபையிலே ஆரம்பித்து கிருபையிலே முடிக்கணும். யார் கிருபை கொடுக்கிறார்? தாழ்மையுள்ளவருக்கு கிருபை அளிக்கிறார். கிருபை தகுதி இல்லாதவனுக்கு கொடுக்கப்படுகிற ஈவு. அப்போ இப்போ வாசித்த வசனம் வெளிப்படு போது இயேசு கிறிஸ்து கடைசி காலம் துணிக்கும் போது வெளிப்படுறாருல, அப்போ ஒரு கிருபை கொடுக்கப்படுது. அது என்ன கிருபைனா, இந்த மண்ணான சரீரம் கலண்டு விழுந்து ஆத்மா ஒரு மகிமையில சரீரத்தை பெற்றுக்கொள்ளுகிறது தான் அந்த கிருபை. இந்த மண்ணான சரீரம் கலண்டு விழுந்து, போர்வையானது கலண்டு விழுந்து, புறமான மனுஷன் கலண்டு விழுந்து, உள்ளான ஆத்மா உள்ளான மனுஷனுக்கு ஒரு மகிமையுள்ள வஸ்திரத்தை கத்தர் கொடுத்து தேவ தூதர்களுக்கு ஒப்பாக இயேசு கிறிஸ்துக்கு ஒப்பாக மகிமையை சாயலாக மாற்றி எடுக்கிற நேரம் தான் அந்த வெளிப்படும் கிருபை. ஆமென். உங்க துணி பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அந்த கிருபையை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன சொல்றாரு பவுலங்க? சில காரியங்களை சொல்ற. ஒன்று, உங்கள் மனதின் அறையை என்ன செய்ய? ஷார்ப்பா கட்டி வச்சுங்க. மனசு எங்கேயும் அங்கேயும் சிதற விடாதீங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் கிறிஸ்துவை பார்க்கிற கிருபை, விசுவாசத்தை முடிக்கிறவருமாய இயேசுவை பார்க்கிற கிருபை உங்கள்கிட்ட போகக்கூடாதுன்னா மனசு கர்த்தர் மேல் வாய்க்கணும். உலகத்தின் மேலேயோ பாவத்தின் மேலேயோ அசுத்தங்கள் மேலேயோ மைண்டு திரும்பக்கூடாது. மனது அங்கே அறை வசனத்தினால வார்த்தையினாலே சத்தியத்தினாலே கட்டப்பட்டு இருக்க வேண்டும். மனதின் அறையை கட்டிக்கொண்டு அதுக்கு பிறகு என்ன சொல்றேன்னா, தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். தெளிந்த புத்தி. ஏன் தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும்? பிசாசானவன் எவனை விடுங்களாமா என்று பயத்தடி சுற்றி திரிகிறான் என்பதனால நாம் ஏமாந்து போகாமல் இருக்கணும், வஞ்சிக்கப்பட்டு போகாமல் இருக்கணும்னா தெளிந்த புத்தியா இருக்க வேண்டும். மூன்றாவது, நமக்கு அளிக்கப்படும் கிருபை மேல் பூரண நம்பிக்கை உடையவளாக இருக்க வேண்டும். பூரண நிச்சயமுடையவளாக இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாக. அப்போ இந்த கிருபை எப்போ வெளிப்படுது? இயேசு கிறிஸ்துவின் வருகையில் வெளிப்படுது. அப்போ யார் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு தங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் இந்த கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு தங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்கள் 5 காரியங்களை செய்யக்கூடாது. ஒன்று, கிருபையை விருதாவாக எண்ணக்கூடாது. கிருபையை விருதாவாக எண்ணக்கூடாது. 2வது, கிருபையை விட்டு விடக்கூடாது. 3வது, கிருபையை நிந்திக்க கூடாது. கிருபையை நிந்திக்க கூடாது. 4வது, கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக நாம் பயன்படுத்தக்கூடாது. காம விகாரத்துக்கு ஏதுவாக கிருபையை யூஸ் பண்ணக்கூடாது. 5வது, கிருபையை டோட்டலா நஷ்டப்படுத்தக்கூடாது. இந்த 5 காரியங்களை கர்த்தருக்கு சித்தமான சீக்கிரமாக முடிக்க கர்த்தர் உதவி செய்வதாக. நாம் எல்லாரும் கிருபா பாத்திரங்களாக இருக்கிறோம். ரோமர் 11ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கிருபா பாத்திரங்களாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லுது. கிருபா பாத்திரங்களாக இருக்கிறோம். தேவன் நம்மை ஒரு கிருபா பாத்திரமாய் வைத்திருக்கார். கிருபையை சுமக்கிற பாத்திரமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. 11:29 வாசிக்கும் போது, தேவனுடைய கிருபை வரங்களும் அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. ஆகினால் நம் கிருபையை சுமக்கிற ஒரு பாத்திரம். தேவனுடைய பிள்ளைகள் கிருபையை சுமக்கிற பாத்திரமா இருக்கிறோம். எல்லாருக்கும் கிருபை கொடுக்கப்படுது. பாட்டு பாடுவது கிருபை, மியூசிக் வாசிக்கிறது கிருபை, ஆராதனை நடத்துவது கிருபை, பிரசங்கிப்பது கிருபை, முழங்கால் படியிடுவது கிருபை, கையை தட்டுறது கிருபை, ஸ்தோத்திரம் பண்ணுவது கிருபை, ஜெபம் பண்ணுவது கிருபை, தூங்காமல் ஜெபிக்கிறது கிருபை, உபவாசம் எடுப்பது கிருபை. எல்லாமே கிருபையினால் நடைபெறுவது தவிர நம்ம சொந்த பலத்தினாலேயோ சொந்த ஞானத்தினாலேயோ இவைகள் செயல்படுவதில்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆகினால் பவுல் சொல்ற முதலாவது குறிப்பு நான் சொல்றேன், விருதாவாக எண்ணக்கூடாது. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம்
21ஆம் வசனத்தில் பவுல் அங்கே சொல்ற கலாத்தியர் 2:21 யாரா வாசிங்க. கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கலாத்தியர் 2 நான் தேவனுடைய கிருபை விருதாவாக்குகிறதில்லை. நீதியானது நியாயப்பிரமாணத்தினால் வருவதனால் கிறிஸ்து மரித்தது வீணா இருக்குமோ? தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவது இல்லை. அங்கே சொல்ற தேவனுடைய கிருபையை விருதாவாக்குவதில்லை. அதுக்கு முந்தின வசனம் வாசிக்கும், கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் நான் அல்ல கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்க. நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றி விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேனே அல்லாமல் நான் அல்ல, கிறிஸ்து பிழைத்திருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்தில் அதே வார்த்தைகளை பவுல் அங்கே சொல்றார். 15ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பவுல் சொல்லும் போது, ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவாய் இருக்கவில்லை. அண்டர்லைன் பண்ணுங்க, விருதாவாய் இருக்கவில்லை. அவர் எல்லாரிடையும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், ஆகிலும் கவனி, ஆகிலும் நான் அல்ல. கலாத்தியர் சொல்லும்போது நான் அல்ல, ஆகிலும் பிரயாசப்பட்டேன் தான், உண்மைதான். ஆனால் நான் அல்ல, என்னுடைய இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது. 2 இடத்துல அங்க நான் அல்ல, கலாத்தியர் சொல்லும்போது நான் அல்ல, அதே வார்த்தை இங்க சொல்றாரு நான் அல்ல. அங்கே விருதாவாக நினைக்கல, இங்கே கர்த்தருடைய கிருபை விருதாவாக இருக்கல. எல்லாமே நடப்பித்து நான் செஞ்சாலும் கூட, அந்த ஊழியங்களை செஞ்சாலும் கூட, பிரயாசப்பட்டாலும் கூட, தேவனுடைய கிருபையை நான் விருதாவாக நினைக்கவில்லை, ஃப்ரஸ்ட்ரேட் பண்ணலை. கிருபையில் என்ன நான் தான் செஞ்சேன், நான் அப்படி பண்ணேன், இப்படி பண்ணேன், நான் செஞ்சேன் அவர் சொல்ல மாட்டார். சொல்றாரு, ஆனாலும் பிரயாசப்பட்டேன், ரொம்ப பிரயாசப்பட்டேன், ரொம்ப உபவாசம் எடுத்தேன், ரொம்ப கண்ணு முடிச்சேன், எல்லாம் செஞ்சேன், ஆனாலும் நான் இல்லை. கிருபை. இந்த நான் என்கிற பகுதி ஒரு மனுஷனுக்கு ஒரு முள்ளு மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கும். ஆண்டோட வருகை போறதுக்கு முன்னாடி இந்த நான் என்கிற பகுதியை சுட்டி எரிச்சிடணும். அது தேளு, அது பாம்பு, கடிக்கிற பாம்பு, கொட்டுற தேளு. எல்லாமே நான் ஊழியத்தை சீனியர் ஜூனியர்ல நான் பார்க்கவே மாட்டேன், ஜாலியாக பழகுவேன். ஒரு ஜூனியர் பிரதர் ஏதாச்சும் காப்பி டீ வாங்கி கொடுக்க சொன்னா, அப்போ அடையாளம் இருக்கும்போது ஒரு சின்ன பிரதர், நான் ஊழியத்துக்கு வந்த பிறகு தான் வந்தார். அவர்கிட்ட எல்லாருமே டீ வாங்கி குடித்தாங்க. அவர் கேட்டது, நான் எல்லாரும் டீ வாங்கி கொடுக்குறான்னா எனக்கு யாரும் டீ வாங்கி தர மாட்டாங்க. அவருக்கு முன்னாடி ஊழியத்துக்கு வந்தேன்னு அவருக்கு தெரியாது. நான் சொன்னேன், அதில் ஒன்றும் பரவாயில்ல, பிரச்சனை கிடையாதுப்பா, நான் உனக்கு டீ வாங்கி தரேன்ட்டு போய் சிஸ்டர் போயிட்டு டீ வாங்கி கொடுத்தோன்னே, அவரோட பெரிய ஊழியக்காரர் வந்து என்னை கட்டி பிடிச்சி, அண்ணா எப்படி இருக்கீங்க? ஐயோ சாரி அண்ணா, உங்கள்கிட்ட டீ வாங்கிட்டு வர சொல்லிட்டேன்ட்டு. அது தம்பி கவலைப்படாத, டீ குடி. இதில் என்ன ஜூனியர், டீ குடிக்கிறதுல டீ வாங்கி கொடுக்குற ஜூனியர்னா சீனியர்னா சந்தோஷமாக குடிவா. அன்பு எல்லாவற்றையும் செய்யணும். ஆமேன். கிருபை இருக்கிறவங்க வந்து நான் சீனியரு, நான் ஜூனியரு, நான் இத்தனை வருஷம் ஊழி செஞ்சுட்டேன்னு இப்போ அந்த ஊழி அந்த மாதிரிலாம் கேவலமாக பார்க்கறது. சவுலுடைய ஆவி எனக்குள்ளே இல்லை, கர்த்தருடைய கிருபையினால. ஆமேன். நீ இப்போ வந்த விசுவாசி, நான் பழைய விசுவாசி, அதெல்லாம் சவுலுடைய ஆவி. ஆமேன். பவுல் சொல்ற, நான் அல்ல, இவ்வளோ பிரயாசப்பட்டேன், இவ்வளோ நிருபங்களை எழுதுனேன், இவ்வளோ கல்லடிப்பட்டேன், இவ்வளோ செயலுக்கு, ஆகிலும் நான் அல்ல. அப்ப நான் என்றது என்ன ஆச்சு? சுயம் என்றது என்ன ஆச்சு? சுயம் என்ன ஆயிடுச்சுன்னா, சுயத்தை அடிச்சு காலி பண்ணிட்டார். நான் என்ற பகுதியை பவுல் என்ன பண்ணிட்டாரு? காலி பண்ணிட்டார்.
இந்த உபத்திரவத்து மத்தியில ஒரு கால குதிரையில ஏறி போய் சிசியில கொல்ல போன பயங்கரமான ஆபீசர் தான். ஆனா ஆண்டவர் பிடிச்சி கிருபைக்குள்ள கொண்டு வந்த பிறகு அந்த கிருபையை விருதாவை நினைக்க கூடாது. தாழ்மையில் நின்றுனா கிருபை வரும். அப்ப தாழ்மை வரணும்னா இங்க ஒரு நான் ஒருத்தன் நிற்கிறான் உள்ள. அப்பப்போ பாம்பு படம் பிடிக்குது. என்ன பண்ணணும்? இந்த பாம்புடி தலை எரிக்கணும். இந்த தேளை எரிக்கணும்னா அக்கினி அபிஷேகம் வேணும். ஆமென். அக்கினி அபிஷேகம் வந்தா பாம்பு எரிஞ்சிடும். செய்யறதில்ல, கோபத்துல சீருதில்ல, அவன் வச்சுக்கிற வாணுதுல. அந்த பாம்பை எரிக்கணும்னா நெருப்பு வரணும். அல்லேலூயா. நான் யார் தெரியுமா அப்படின்னு சீர்ற பாம்பெல்லாம் எரிக்கணும்னா அக்கினி இறங்கினாதான் அந்த பாம்பு ஓடங்கும். அக்கினி இறக்கி அந்த பாம்பையும் அந்த தேளையும் சாகடிச்ச பிறகுதான் கிருபை பத்திரமா இருக்கும். நான் என்ற பகுதி உள்ள ஆளுக்கு செய்ய விட்டா ஊற்றப்பட்ட கிருபை அங்க வேஸ்டா போயிடும். ஊற்றப்பட்ட அபிஷேகம் வீணா போயிடும். நம்முடைய அந்த அந்த நான் என்ற பகுதியை வெளியே காட்டும் போது அது காரி ஆயிடும். 20% கூட நிற்காது. 100% கிருபையை ஊத்துனா 20% கூட நிற்காது. பவுலுக்கு 100% கிருபையை கற்றுக் கொடுத்தாரு. 100% யூஸ் பண்ணாரு. 100% விருதாவாகல, விருதாவாக எண்ணவில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த 1:15 தான் வாசிக்கிறோம். விருதாவாக எண்ணவில்லை. அப்ப இந்த நான் என்ற பகுதி எப்படி எரிக்கணும்னா அக்கினி அபிஷேகத்தினால் எரிக்கணும். ஆகினால கிருபை நஷ்டப்படாம இருக்கணும்னா, உடைய கிருபை குறையாம இருக்கணும்னா 100% கிருபை அப்பப்போ உங்களுக்கு வாழணும். இயேசு வளரணும். ஆண்ட கிருபை அப்படி தங்கிடணும்னா தேவ சமூகத்தில் முழங்கால் படிட்டு அழுது தாழ்த்தி நான் என்ற காரியத்தை உடைக்கிற ஆண்டவரே, என் பெருமையை உடைக்கிற ஆண்டவரே, என் ஆணவத்தை உடைக்கிற ஆண்டவரே, உங்களுடைய கையில் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன். இன்னால் அவரிடத்தில் ஒப்புவித்ததை அண்ணாவரைக்கு காக்க வல்லவராக இருக்க நிச்சயத்திற்குன்னு சொல்லி ஒப்பு கொடுத்து பாருங்க. அந்த நானு அகங்காரம் உடைஞ்சி சாம்பலாயிரும். அப்போது கிருபை வீணாக விருதாவாக போகாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ரெண்டாவது என்ன செய்யணும்? நம்மை நான்ற பகுதி காரி ஆகணும்னா நம்மை வெறுமையாக்க வேண்டும். முதலாவது அக்கினி அபிஷேகம் வேணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அந்த கிருபை விருதாவாக போகக்கூடாதுன்னு சொன்னால் நம்மை தாழ்த்தி வெறுமையாக்கணும். இயேசு தாழ்த்தினார், சிலுவையில் தாழ்த்தினார், மரண பரியந்தம் தாழ்த்தினார். பிலிப்பியர் நிருபத்தில் பவுல் எழுதும்போது அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தன்னை தாழ்த்தினார். ஆகினால் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை அவருக்கு தந்தருளி எல்லா வானத்துக்கு மேலாக அவருடைய நாமத்தை அவரை உயர்த்தி வானர் புதலத்து எல்லாருடைய முடங்கும்படிக்கு அப்படி செய்தார். அப்ப இயேசு வெறுமையாக்கினார், தம்மை வெறுமையாக்கினார். தேவ சமூகத்தில் அவர் தாழ்த்தினார், வெறுமையாக்கினார். வெறுமையாக்கினதுனால தேவனுடைய கிருபை எங்க வெளிப்பட்டுச்சுன்னா கல்வாரி சிலுவையில வெறுமையாக்கப்பட்டு பாத்திரத்துல பிதாவே இந்த பாத்திரம் நீங்குமானால் நீங்குபடி செய்யும், ஆகிலும் என் சித்தத்துப்படி அல்ல என்று வெறுமை ஆக்குறார். நான் நாட்டாய் என் சித்தம் இல்லை, உங்க சித்தம் நடக்கட்டும் ஒப்பு கொடுக்கும் போது ஒரு கிருபை ஊற்றப்படுது. ஒரு தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினான். ஒரு தூதன் வரான். கிருபை கூட கூட தூதருடைய சேனை கூட்டினோம். கிருபை நமக்கு நல்லா கூடும்போது கர்த்தர் நம்ம பாதுகாப்பு படையை கூட்டிடுவார். தேவ சமூகத்தில் உட்காந்து மணிக்கணக்காக ஜெபிக்க முதல்ல ஒரு தூதன் வருவான், அப்புறம் ரெண்டாவது தூதன் வருவான், அப்புறம் மூணாவது தூதன் வருவான். நீ கண்ணு முடிச்சு திடீர்னு பார்த்தா எலிசா காலையில் எந்திரிச்சு பார்க்குறான். வேலைக்காரன் சொல்கிறான், ஐயோ குதிரைகள் நிறைய வந்துச்சு, கொல்ல போகிறான். அப்போ எலிசா சொல்கிறான், இந்த பார் நம்மளை சுற்றிலும் நிறைய ஆட்கள் இருக்காங்க, இது கண்ணு தெரியலையே. உன் கண்ணு தெரியாது, ஆண்டவரே பார்க்கும்படி கண்களை திறந்துடணும். என்னென்ன சுற்றிலும் பார்த்தா அக்கினி மானிமான ரதங்களும் குதிரைகளும் வந்துச்சு. அப்போ கிருபை ஏன் பெருகுச்சு? கிருபை எப்படி பெருகுச்சு?
எலிசா மலையில் கர்மேல் பேரில் உட்காந்துட்டு ராத்திரிலாம் முட்டி போட்டு ஜோமணி சுத்திலும் கிருபையை கூட்டிட்டான். கிருபையை கூட்ட என்னாவது, கார்டியன் ஏஞ்சல்ஸ் பாதுகாக்கிற தூதர்கள் கூட்டிட்டாங்க. உங்களுடைய கிருபை கூடிச்சுன்னா உங்களுக்கு பாதுகாப்பு ஜாஸ்தி. உங்களுக்கு கிருபை கூட்டிச்சுன்னா கர்த்தர் அனுப்புற போலீஸ்காரங்க ஜாஸ்தி. கிருபை கூடிச்சுன்னா கர்த்தருடைய பாதுகாப்பு ஜாஸ்தி. போன வருஷம் ஒரு சாட்சி கொடுத்தேன். கோர்ட்டில் போய் நின்று ஒரு வேற ஒரு யாரோ செய்ய தப்புக்காக கோர்ட்டில் போய் நின்ன போது அந்த ஜட்ஜு சொல்றாருப்பா, இவர் அப்பாவியாக மனுஷன், இவரை போய் கூண்டில் ஏற்றிட்டீங்க, ஏன் இவரை கொண்டு போய் கூண்டில் ஏற்றினீங்கன்ட்டு அந்த ஜட்ஜு சொன்னபோது கோர்ட்டே சந்தோஷமா சிரிச்சிச்சு. இன்னும் அந்த ஜட்ஜனை விசாரிக்க கூட இல்லை, கூண்டில் நிற்கிறேன். அவர் சொல்றாரு, இவரெல்லாம் கொண்டு கூண்டில் ஏற்றுறீங்களே, பாவம் நல்ல மனுஷன், இவர் பாவப்பட்ட மனுஷன், இவரை கொண்டு போய் கூண்டில் ஏற்றுறீங்க. அவர் பாஸ்டருங்க, சாதாரண ட்ரெஸ்ஸில் போய் நிற்கிறேன். ஜட்ஜு சொல்றார், பாஸ்டர் என்ன சுற்றி நிற்குது, கிருபை நிற்குது, போலீஸ்காரங்க நிற்கிறாங்க, தேவதூதர் நிற்கிறாங்க. ஜட்ஜு அப்படி ஆஃப் ஆயிட்டாரு. கிருபை கூட்டிகிட்டே இருந்தா ஜட்ஜ்மெண்ட்டில் இருக்க ஜட்ஜே ஆஃப் ஆயிடுவார். சுப்ரீம் கோர்ட் கூட ஆஃப் ஆகிடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிருபை கூட்டுங்கள், உங்களை வெறுமையாக்குங்க, உங்களை காலி பண்ணுங்க, நான் என்ற பகுதியை எறிங்க. எம்டி பண்ணின கிருபை கூடுச்சுன்னா உங்களுடைய போலீஸ் படை கூடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய கிருபை விருதாவாக எண்ணவில்லை. இரண்டாவது குறிப்பை நான் உங்களுக்கு சொல்றேன். யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோவான் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது முண்டு அந்தி விசாரிப்புக்காரர்கள் போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். ஆண்டவர் சொல்ற வார்த்தை, தண்ணியை மொண்டுட்டு பந்தி விசாரிப்புக்காரன்ட்ட கொடுன்னு சொல்றார். அவங்களுக்கு தெரியாது தண்ணி திராட்சரசம் ஆகும்ட்டு. அவங்களுக்கு அந்த மொண்டு ஊத்துன்னு உங்களுக்கு தெரியாது. பந்தி விசாரிப்புக்காரனுக்கும் திராட்சை ரசம்லாம் கொடுக்குறான்றது அவனுக்கு தெரியாது. மொண்டு ஊத்துன தண்ணி கொண்டு போய் கொடுங்கன்னு சொல்லிட்டாரு. இப்போ கர்த்தருடைய கிருபை, அவருடைய கிருபை தண்ணீருக்குள்ள புகுந்து திராட்சை ரசமா கன்வெர்ட் பண்ணுது. இவங்க கேள்வி கேட்டு இருந்திருப்பாங்களா, யோ தண்ணியை கொண்டு போய் ஊற்ற சொல்றிய, கேள்வி வேஸ்ட்டு, இதெல்லாம் வேஸ்ட்டு, தண்ணி கொண்டு போய் ஊற்றுனா அது ஒன்றுத்துக்கு உதவாது, இது வேஸ்ட். சரி, நம்மளை கூட வேஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அப்படிலாம் சொல்லுவாங்க ஜனங்க. நீ வேஸ்ட்டு, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன். வேஸ்ட்லேருந்து தான், வேஸ்டாக நினைக்கப்பட்டதுலேருந்து தான் திராட்சை ரசமே உருவாகுது. ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் உங்களை வேஸ்ட்டுன்னு உலகம் சொல்லிச்சா, நீ ஒன்றுக்கு உதவ மாட்டேன்னு சொல்லிச்சா, நீ தான் கர்த்தர் யூஸ் பண்ணுற ஒரு பயங்கரமான ராட்சசம் ஆக்கக்கூடிய ஒரு பாத்திரமாக இருக்கிறாய். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாட்களில் நாம் அந்த திராட்சரசம் ஆக வேண்டும் என்று கர்த்தர் விரும்பி சில காரியங்களை சொல்லுவார். ஓகே ஆண்டவர், நீங்கள் சொல்கிறபடிலாம் செய்கிறோம். யோனாவை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போப்பா நினிவேக்கு போ. நினிவேல போனால் நீ பேசணுன்னு மக்கள் ஏற்றுக்கொள்வாங்க, மனம் திருப்புவாங்க. அவை என்ன பண்ணா, இது செட்டே வராது நமக்கு, ஆண்டவர் சொல்றதுலாம் நம்ம கேட்டால் செட்டே வராது, நான் ஒரு வேஸ்ட்டு, நான் எதுக்கும் பிரயோஜனம் இல்லை, ஆண்டவர் சொல்றதெல்லாம் அப்படி செஞ்சால் வேலைக்கு ஆகுமா? அவர் அப்படி தான் சொல்லுவார். அந்த ஆண்டவர் அப்படி தான் பேசுவார், பசுத்தா அப்படி தான் பேசுவார். அப்பெல்லாம் செய்யக்கூடாதுன்னு என்ன பண்ணா, அது மோசமான ஊர் ஆண்டவர், அதனால் நீங்கள் சொல்கிறது மாதிரி போக மாட்டேன், கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கிறீங்க, என் ரூட்டு வேற, நீ இப்படி சொன்னால் இப்படி போவேன், லெஃப்டில் போக சொன்னால் ரைட்டில் போவேன். பாருங்க, கிருபை நஷ்டப்படுத்துறாங்க பாருங்க. இந்த காணாவூர் கல்யாணத்தில் கிருபை நஷ்டமாகலை, ஆனால் யோனாவுடைய விஷயத்தில் கிருபை நஷ்டப்படுத்துகிறான். அவன் கர்த்தர் சொன்ன திசையை தாண்டி காசு கொடுத்து டிக்கெட்டை வாங்கி தர்ஷீஷுக்கு போகிறான்.
தர்ஷீஷுக்கு போய் அந்த சம்பவம் உங்களுக்கு நன்றாக தெரியும். போகிற வழியில் பெரிய கொந்தளிப்பு வந்துச்சு, கடலில் போட்டாங்க, மீன் அவனை கக்குச்சு. 2ஆம் அதிகாரத்தில் அவனே ஒரு வார்த்தையை சொல்கிறான். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யார் கிருபையை போக்கடிக்கிறாங்க? போக்கடிக்கிறவங்க யாரு? 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யோனா 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் என்ன செய்யறாங்க? கிருபையை, தங்களுக்கு வரும் கிருபையை, தங்களுக்கு வரும் பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிற பொய்யான லையிங் வேனிட்டிஸ், பொய்யான மாய். சிலர் உண்மையில நம்ப மாட்டாங்க, பொய்யை தான் நம்புவாங்க. பொய் சொல்றவங்க ரொம்ப ஆசையா விசாரிப்பாங்க. மற்றவங்களை பற்றி குறை சொல்றதை பற்றி, பொய் சொல்றதுல கில்லாடிங்கெல்லாம் இருக்காங்க உலகத்தில். பொய் சொல்றதுன்னா நிறைய பொய்யை கேட்கறதுக்கு இஷ்டப்படுவாங்க, ஆனால் சத்தியத்தை கேட்க இஷ்டப்பட மாட்டாங்க. பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வருகிற கிருபையை புறக்கணிக்கிறார். 2வது குறிப்பு, புறக்கணிக்கப்பட்ட கிருபை வந்துச்சு, நான் புறக்கணிச்சிட்டேன். எனக்கு கிருபை வந்துச்சு, என் விருப்பம், என் இஷ்டம், நான் இப்படிதான் செய்வேன்னு சொல்லி நான் இந்த கிருபை என்ன பண்ணிட்டேன்? நான் புறக்கணிச்சிட்டேன். கர்த்தர் நல்லவர், அவர் எல்லாருக்கும் கிருபை கொடுக்குறார். கொடுத்த கிருபையை நான் புறக்கணிச்சிட்டு நான் தர்ஷீஷு போயிட்டேன். இது ஆண்டவர் மேலே தப்பு கிடையாது, தப்பு இவன் மேலே. ஆகினால சமுத்திரம் போட்டாங்க. அவர் சமுத்திரம் அமைதியாச்சு. அந்த மீனை அவனுக்கு முழுகி கொண்டு போய் கக்குச்சு. இதெல்லாம் எடுத்துட்டு கடைசியில் சொல்றாரு 2ஆம் அதிகாரத்தில், பொய்யான மாயை நான் பற்றி கொண்டேன். நான் ஒரு பிஸ்னஸ் செய்யலாம்னு நினச்சேன். நான் தர்ஷீஷுக்கு போனால் அது இண்டஸ்ட்ரியல் சிட்டி, பெங்களூர் மாதிரி பயங்கரமான சிட்டி. அங்கே போயிட்டா நல்லாயிருக்கும். இந்த ஆளுக்கு போய் திக்கல் சொல்கிறத விட அந்த ஆளுங்களுக்கு போய் வேலை செய்யலாம், ஒரு 10 ரூபா எக்ஸ்ட்ரா கிடைக்கும். 10 ரூபா கிடைக்கும். கிருபை போச்சுடா. 10 ரூபா கிடைக்கும். ஞாயிற்றுக்கிழமை டியூட்டி செஞ்சால் 10 ரூபா கிடைக்கும். ஆனால் உன் உயிரை விட பெருசு ஒன்று போயிடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை ஓட்டி செஞ்சால் அவனுக்கு ஒரு 10 ரூபா கிடைக்கும். ஆனால் நீ ஆலயத்தில் வந்தால் உன் உயிரை விட பெருசு ஒன்று கிடைக்கும். உன் உயிரை காட்டின பெருசு ஒன்று கிடைக்கும். ஆனால் தேவனுடைய கிருபையை போக்கடிச்சிட்டு தான் சண்டே மார்னிங் வேலைக்கு போகிற காரணம். கிருபை என்ன பெருசு, அது சீச்சி, அந்த கிருபை சீச்சின்னு சொல்றதுனால தான் சண்டே மார்னிங் சர்வீஸை விட்டுட்டு வேலைக்கு போகிற காரணம். கிருபையுடைய விலை தெரியல. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரசங்கியில் 11ஆம் அதிகாரத்தில் கடைசி சொல்லும்போது பொய்யான மாயினா என்னது? வாலிபனே, உன் நெஞ்சின் வழியிலும் கண்களின் காட்சி. வாசிங்க பிரசங்கியின் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் கடைசி வசனம் 9ஆம் வசனம். வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களில் உன் இதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும். நெஞ்சின் மடிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளில் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை அறி. அப்படின்னா கிருபை எப்போ போயிடும்னா, கிருபை எப்போ நஷ்டப்படும் சொன்னா, கிருபை விட்டு எப்போ விலகிறோம்னு சொன்னா, நாம தேவ சமூகத்தில் இருக்கிற டைம்ல இருக்கிறத விட டிவியோ மொபைலோ செல்போனோ இதில் மைண்டை செலுத்துவோமானா உனக்கு வர கிருபையை நீ போக்கடிக்கிற. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர்வது ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப கஷ்டம் கிடையாது. யாருக்கு ரொம்ப ஈஸினா, கிருபையை பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு ஈஸி. செல்ஃபோன் பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கஷ்டம், டிவியை பிடிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கஷ்டம், கல்வி கதையில் பேசுறவங்களுக்கு கஷ்டம், மற்றவங்களை பற்றி குற்றப்படுத்தி எதிரவங்களுக்கு கிருபை போயிட்டே இருக்கும், உள்ள தங்காது. கிருபை தங்கணும்னா ஆண்டவரே என் உள்ளத்தை கொஞ்சம் பாருங்க, பாரும் தந்தையே என் உள்ளத்தை. ஆமேன். இல்ல பாரும் தந்தையே அந்த பிரதர் உள்ளத்தை, பாரும் தந்தையே அந்த சிஸ்டர் உள்ளத்தை.
பாட்டு அப்படி இல்லை. பாரும் தந்தை என் உள்ளத்தை யாரும் காணா உள் அலங்கோலத்தை. நம்ம உள்ளத்தை பார்க்கறதுக்கு டைம் பத்தாது. நம்ம உள்ளத்தினுடைய அலங்கோலத்தை சரி பண்ணதுக்கு டைம் இல்லை. அது சரி பண்ணா கிருபை போயிடாது. அதை சரி பண்ணா கிருபை தங்கும். டேங்கை சரி பண்ணி வெல்டிங் அடிச்சாச்சுன்னா பெட்ரோல் ஊட்டினா நிற்கும். ஆமென். அதில் ஓட்ட உடசல் இருக்குது. நமக்குள்ள 1000 ஓட்ட உடசல் இருக்குது. ஆனால் இவரா நீ ஓட்டை போட்டு பார்க்காத. நீ ஓட்டையெல்லாம் சரி பண்ணா இது வரைக்கும் 20 வருஷம் 15 வருஷம் 10 வருஷம் இருக்கு கிருபை அப்படியே இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை, எனக்கு சொல்லிக் கொடுத்த பாடத்தை, எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த பாடத்தை ரொம்ப வருஷம் கழிச்சு உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உன்னுடைய பானையில் ஓட்டை இருக்குதா பார்த்து அதை சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓட்ட கிருபை எங்கே போச்சுன்னு தெரியாது, அங்கேயே நிற்கும். ஆமென். மற்றவர்களை குற்றப்படுத்தி, மற்றவர்களை குறித்து குறை சொல்லி, மற்றவர்களை குறித்து பேசி பேசி தீமை பேசி பேசி அவன் ஒன்று பெரிய ஆளாக அப்படி பேசினால பெரிய ஆக முடியாது. ஆனால் தாழ்மையினால கிருபைக்காக வந்திருக்கேன். ஆலயத்தில் நான் கிருபைக்காக வந்திருக்கிறேன். அப்படி சமூகத்தில் பெட்ரோல் டேங்க் நிரப்ப வந்திருக்கிறேன். இதுதான் பெட்ரோல் பங்கு. இங்கே வந்தால் கிருபை ஊற்றுவார். கைகளை வைத்து சோத்திரம் பண்ண கிருபை ஊற்றுவார். ஆவின் நரம்பத்துக்கு வாயை திறந்து உப்பு கொடுத்த கிருபை ஊற்றுவார். அபிஷேகத்தோட கிருபை உள்ள அபிஷேகம் இருக்கும். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் நல்லா அந்நிய வாச பேசி ஆவின் வீட்டில் போய் சில சண்டை போடுவாங்க. பார்த்தீங்கன்னா பயங்கரமான அந்நிய வாசம் இருக்கும். வீட்டில் போனால் அங்கே போனால் பணவிக்கு புருஷனுக்கு பிள்ளைங்களை அடி தட்டி அடிச்சு அடியில் போட்டு 100 லிட்டர் பெட்ரோல் பிசுக்குன்னு போயிடும். நாம் அப்படி செய்யக்கூடாது. உலகத்துக்கு ஒரு வாழ்க்கை, சபைக்கு ஒரு வாழ்க்கை, டிவி, சினிமா, நாடகம், சர்க்கஸ், என்டர்டெயின்மெண்ட்டு, இதுக்காகவே உன் மைண்டை செலவு பண்ணா ஒன்று அறியாமல் சாத்தாவும் கிருபையெல்லாம் உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கிறான். ஆகி நான் வாலிப பிள்ளைகளை சொல்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு முக்கியமான தேவைக்கு மட்டும் நீங்கள் உங்கள் செல்ஃபோனை யூஸ் பண்ணுங்க. செல்ஃபோனை போட்டு உடைச்சிருங்க நான் சொல்லவில்லை. அந்த அளவுக்கு கத்தனை முட்டாள வைக்கவும் இல்லை. செல்ஃபோன் நல்ல ஒரு சாதனம். அதை சரியான விதத்தில் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் பிழைப்பீங்க. மேட்ச் பாக்ஸ் நல்லது தான். சரியான விதத்தில் யூஸ் பண்ணால் ஒரு பிரியாணி செய்யலாம். தப்பாக யூஸ் பண்ணால் அடுத்த வீட்டை கூட கொளுத்தி விடலாம். மிஸ்யூஸ் பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். செல்ஃபோன் நல்லது. வசனம் கேளுங்க, வார்த்தை கேளுங்க, பைபிளை கேளுங்க, பிரசங்கம் கேளுங்க, தப்பு இல்லை. ஆனால் வீணான கட்டுக்கதைகளும் நாடகமோ சீரியலோ அசுத்தமான காரியங்களோ கண்டதை பார்த்து மனசு கண்ணு கெட்டு, மனசு கெட்டு, இருதயம் கெட்டு, சரீரம் கெட்டு போச்சுன்னா கிருபை போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தான் அவன் பார்த்தான், ஐயோ தர்ஷீஷுக்கு போனான். அப்படியே கத்த சொன்ன, டேய் கட், தர்ஷீஷ் பக்கம் போகாத கட், உலகத்தின் பக்கம் போகாத கட். அவனை பிடிச்சி கிருபையால் நிரப்பி மீன் வயிற்றுக்குள்ள வச்சு அவனுக்கு கிருபையால் நிரப்பி 3 நாள் ராத்திரி போல ஜோமனை வச்சு கிருபையில் ஊழியக்காரனை மாற்றி கொண்டு வந்து கரையில் கைக்கி இப்போ போல பாசி படிஞ்ச உடம்பு அயன் பண்ண முடியாது, துவைக்க டைம் இல்லை, கடல் தண்ணி உப்பு தண்ணியில் குளிச்சுட்டு அப்படி போய் பிரசங்கம் பண்ணு. என்ன பிரசங்கம்? ஆசீர்வதிப்பான பிரசங்கம் ஈஸியாக பண்ணிடலாம். உயர்த்துவா அந்த பிரசங்கம் ஈஸியாக பண்ணிடலாம். 40 நாள் கவுந்துருண்டா. நம்மள அம்சம் போகுமா? வாங்கி வந்துடுவோமோன்னு பயம். ஆனால் போய் பிரசங்கம் பண்ணான். அவன் பண்ண ஒரு பிரசங்கம் தான். 40 வருஷம் பிரசங்கம் பண்ண முடியாத பிரசங்கத்தை ஒன் டே பிரசங்கம் பண்ண, ஒரே நாள் தான் சுற்றி அலைஞ்சி ஒரே பிரசங்கம் தான். பெரிய பிரசங்கம் கிடையாது, சிம்பிள் பிரசங்கம். 40 நாள் நினிவே அவுட், நினிவே மொத்தம் காலி. இதான் பிரசங்கம். வந்தாரி அந்த ஊழியக்காரன் வந்து 2 ஆசீர்வாதமான வார்த்தையை பேசுவான்னு வந்து ஆராதனை உட்காந்தா அவுட்டுட்டு போறாரு. அவன் சொன்னதா சரியான பிரசங்கம். அவன் அடிச்ச அடியில் மேலக்கு ராஜா முதல் கொண்டு அவன் மேலக்கு கீழே இறங்கி ஒரு 2 வஸ்திரம் பொடுத்தி, ஆண்டவரே ஆண்டவரே நினிவே ரட்சியம்,
எங்க நாட்டுக்கு ஒன்றும் வந்துடக்கூடாது. அவங்க அழுகிற அழுகையை பார்த்தா ஆண்டவரே மேலேந்து இறங்கிட்டார். இப்போ கம்பேர் பண்ணுங்க, பாவத்தில் கொடுமையான தேசம் அழுத மாதிரி ரட்சிக்கப்பட்டு நான் சார்ந்த அபிஷேகம் பெற்று இத்தனை வருஷம் ஆன நாம என்னைக்காவது ஒரு நாள் 10 நிமிஷம் கதறி மனசு உடைஞ்சி அழுதிருப்போமா? ஹலோ, நான் உங்களை சிந்திக்கத்தான் பேசுறேன், உங்களை கஷ்டப்படுத்துறதுக்காக நான் பேசல. அந்த அழுகை ஒரு காலத்தில் இருந்துச்சு. ரட்சிக்கப்பட்ட புதுசில் சின்ன மிஸ்டேக் வந்தோன்னு தனியாக ரூமை போட்டுட்டு ஓன் கதர் நாட்கள் இருந்தது உண்மை. ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அந்த அந்த குத்தப்படுகிற அனுபவம் அது லேசாக எடுத்துகிட்டு போயிட்டேன் தவிர அந்த குறைகளை நினச்சி பார்த்து கண்ணீர் விட்டு உபவாசம் எடுத்து ஜெபித்த நாட்கள் யோசிச்சு பாருங்க. கிருபை கம்முன்னு இருந்துச்சு, நெஞ்சு அனலாக இருந்துச்சு, அக்கி கப்பி பிடிச்சிருந்துச்சு. இப்போ போக போக நான் இத்தனை வருஷம் விசுவாசி ஆகிட்டேன். அது அப்போ நான் அழுதேன். இப்போ அழவே தெரியாது எனக்கு, அப்போ அழுதேன். இப்போ குழந்தை கிள்ளி விட்டு தான் அழுது, அப்போ கில்லாமலே அழுதுச்சு. தேவன் நாட்களில் ஒரு அழுகையும் கண்ணீரும் வேதனையும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து சாம்பலாய் மாறுகிற கிருபை கற்றுக் கொடுப்பாரானா, அந்த நாட்களில் இழந்த எல்லா கிருபையும் 100% திரும்பமாய் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ஏழையா இருந்து, ஒரு கஷ்டத்துல இருந்து, ஒரு வேதனையிலிருந்து கிருபையுள்ளவனாக பரலோகம் போறது மேலா, இல்லை தர்ஷீஷில் போய் பெரிய பிஸ்னஸ் மேன ஆகி நீ உன் கிருபை வேணாம், ஆண்டவரும் வேணாம், கிருபை வேணாம், பிஸ்னஸ் மேன் ஆகி 10 இனோவா காரு வாங்கிட்டு நரகத்துக்கு போகிறது பெருசா? இல்லை ஒரு குடிசையில் உட்காந்துட்டு நல்ல ஜபத்தை பண்ணி கிருபையிலே ஆளுகை செய்து கிருபையிலே வளர்ந்து கிருபையிலே ஜெயிச்சு பரலோகம் போகிறது பெஸ்டா? வாய் திறக்காதீங்க. நான் வாய் திறந்துட்டு நான் இப்போ அல்வா காலில் போட்டு வந்த அல்வா வெளியே போயிடும்ல. கிருபையில் வளர்றது தான் பெஸ்ட். ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் கூட்டத்தை மிஸ் பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம். ஆனால் நான் சொல்லிக் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. 3வது, கிருபையின் ஆவியை நிந்திக்கிறான். ஆமென். எபிரேயர் 10:29 10:29 எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். 10 நிமிஷம் முடிப்பேன், கூடவே பிரயாணமாங்க. எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவனுடைய குமாரனை காலின் கீழே மிதித்து தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் பண்ணின உடன்படிக்கை இரத்தத்தை அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானா இருப்பான் என்பதை நீங்களே யோசிச்சு பாருங்கன்றார். பாருங்க, முதலாவது கிருபையின் ஆவி விருதாவாக எண்ணக்கூடாது, வருகையில காணப்பட வேண்டும். 2வது, கிருபையின் ஆவியை கிருபையை போக்கடிக்க கூடாது, யோவானா 2:8 வாசிச்சோம். 3வது, கிருபையின் ஆவியை, கிருபையின் ஆவினை யாரு? பரிசுத்த ஆவி என்பது கிருபையின் ஆவி. மூளை போட்டு கொடுப்பீங்க. கிருபையின் ஆவினா என்னது? ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆவி யாருடைய ஆவி ஊற்றப்பட்டுச்சு? கிருபையின் ஆவி. நான் போய் வேண்டிக் கொள்ளுவேன், பிதாவானவர் என்ன செய்வாங்க மேலே அந்த ஆவி அனுப்புவார், அது கிருபையின் ஆவி. சத்திய ஆவியினது கிருபையின் ஆவின்னு போட்டிருக்கீங்க. இது எபிரேயரில் பவுலங்க அவருடைய வெளிப்பாடுபடி எழுதுறார். இப்போ தேவனுடைய அப்போ யாருக்கு சொல்றாருன்னா, யாருக்கு அதை சொல்றாரு? யாருக்கு இப்படி சொல்ற? கிருபையின் ஆவி யார் நிந்திக்கிறாங்க? யார் ஏசாமியை படுக்க வச்சு ஏறி மிதிக்கிறாங்க? யார் ஏசாமி ரத்தத்தை அசுத்தம் நினைக்கிறாங்க? 3 பாயிண்ட் எழுதுற. கிருபையின் ஆவி நிந்திக்கிறாங்க. அவங்க யாருன்னு சொன்னா 26, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு தப்பான காரியத்தை தைரியமா துணிகரமா செய்யக்கூடாது.
விசேஷமாக மொத்த கட்டளையே மீறவே கூடாது. ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆமீன், ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் அதனால் மற்றவங்க குற்றவாளியா அவன் குற்றவாளி இல்லையா நீ ஜட்ஜ்மெண்ட் பண்ண போகக்கூடாது. நாம் செய்கிறோமான்றதை கவனிக்கணும். ஆமீன். மற்றவங்களை ஜட்ஜ் பண்ணுறதுக்கு நம்பர் 1 நிற்கக்கூடாது. நீ செகண்டில் போயிடு. அது கர்த்தர் பார்த்துக்குவார். தப்பு செய்தவங்க நியாயத்திருக்கிற கர்த்தர் மன்னிக்கிறது நம்முடைய வேலை. ஆமீன். தப்பு செய்கிறவங்களே நியாயத்திருக்கக்கூடாது. அது நம்ம செய்யக்கூடாது. ஏன்னா நாம் மற்றொரு ஏசாமி ஜபத்தில் சொல்லி கொடுத்த பாயிண்ட் என்னன்னா, பிறருடைய குற்றங்களை நீ மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எனக்கு மன்னியும். நான் மற்றவங்களை மன்னிச்சா அவங்க தப்பே செய்தாலும் மன்னிச்சு மனசார மன்னிச்சு சுட்டி காட்டலாம், உணர்த்தலாம். ஆனால் மன்னிக்கணும். மன்னிச்சா என் குற்றங்கள் மன்னிக்கப்படும். நான் மற்றவங்க குற்றம் செஞ்சுட்டு வரான், அவனை மன்னிக்காமையே வெளிப்பூச்சில் மாயமானம் பண்ணிட்டு மோசமானவன் அந்த பார்வையிலே பேசிட்டு இருப்பேன். என்னன்னா நான் பழைய காலத்தில் செய்த எல்லா குற்றங்களையும் கர்த்தர் மறுபடியும் அக்கௌண்ட்டில் ஏற்றிடுவார். ஆமேன். நான் மற்றவருடைய குறைகளை மன்னிக்கணும். மன்னிக்கிறதுக்கு நான் மன்னிக்கணும். அது நியாயத்திற்கிற அதிகாரம் இயேசு சாமி கையில் இருக்குது. ஆமேன். எந்த விசுவாசியான சரி, எந்த ஊழியக்காரனாலும் சரி, தவறு செய்துட்டான்னு நல்லா தெரியும், ஒரு மாறி டைப்புன்னு தெரியுது. தெரிஞ்சாலும் மன்னிப்ப வேண்டியது நம்முடைய கடமை. நியாயத்திற்கிறது அவருடைய கடமை. அவன் நீங்க சமயத்தில் நாம் சிக்கல மாட்டிக்கணும்னா, தப்பு செஞ்சவன் நல்லா இருப்பான், தப்பு செஞ்சவன் நல்லாயிடுவான். மன்னிக்காத நம்ம தான் வியாதியில் படுப்போம். கவனிச்சு பாருங்க, நான் சொல்றது உண்மையான்றதை செக் பண்ணி பாருங்க. மன்னிக்காத நம்ம மாட்டிக்குவோம். ஏன்னா மன்னிக்கிறவனுக்கு கிருபை பெருகுது. ஆமேன். தப்பு செஞ்சவன் கத்துட்டு மன்னிப்பு கேட்டோன்னா மன்னிப்பு கேட்கலன்றது நம்ம பார்க்க முடியாது. அவன் பாத்ரூமில் அழுதுருப்பான், ட்ரெயினில் அழுதுருப்பான், கிச்சனில் அழுதுருப்பான், ரோட்டில் அழுதுருப்பான், வீட்டில் அழுதுருப்பான், ஹோட்டல் ரூம் போட்டு 10 நாள் உபவாசம் போட்டு அழுதுருப்பான். கர்த்தர் அந்த அழுகையெல்லாம் கேட்டு மாற்றிட்டு இருப்பார். அடுத்தது அவங்கள பார்த்தோன்னே, அந்த சகோதரனை பார்த்தோன்னே, இவனா அப்படி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மன்னிக்கப்பட்டு தனியாக உட்காந்து அழுத பாவங்களெல்லாம் நம்ம மேலே லிஸ்டில் ஏறிடும். ஹலோ, அப்போதான் கிருபை போயிடுது. கிருபை நஷ்டப்படாதபடி கிருபையின் ஆவி நிந்திக்க கூடாது. ஆமேன். அப்போ சத்தியத்தை அறியும் அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாய் நாம போய் மனப்பூர்வமாய் பாவம் செய்தால் பாவ நிமித்தம் செலுத்தப்படும் வேற ஒரு பலி கிடையாது. வேற ஒரு பலி, ஒரு பலி தான். தேவனுடைய குமாரன் யாரு? நமக்கு அண்ணன். அப்படியா? அப்படி பைபிள் இருக்கா? இயேசு நமக்கு யாரு? அண்ணன். அண்ணன் அண்ணன் அது டவுட் ஆயிடுச்சு இல்லையா? ரோமர் 8:29 வாசிங்க. இயேசு கிறிஸ்து நமக்கு அண்ணன், நமக்கு மூத்த சகோதரன், நமக்கு முன்னோடி. ரோமர் 8:29, ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். எடுத்தவங்க வாசிங்க, இல்லைன்னா வாசிங்க. தம்முடைய குமாரன் அநேக சகோதரர்களுக்குள்ளே முதற் பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னர் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறித்து இருக்கிறார். அப்ப யார் மூத்த அண்ணன்? யார் ஜெயம் கொண்டவர்? யார் பாதகத்தை ஜெயித்தவர்? யார் மரணத்தை ஜெயித்தவர்? மரித்தோர்லிருந்து முதல் எழுப்பின முதற் பலன் யாரு? முதற் பலன் இயேசு. ஆமேன். இயேசு யாருக்கு குமாரன்? தேவனுடைய குமாரன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கும் போது நாமும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அதிகாரம் கொடுத்தாரு. யோவான் 1:12. அப்படி வரும்போது அண்ணன் யாரு? நமக்கு அண்ணன் யாரு? தம்பி யாரு? நாம தான் சகோதரர்கள். ஏசாமி கிட்ட அவங்க அம்மா வந்திருக்காங்க, உங்க அண்ணன் தம்பிலாம் வந்திருக்காங்கன்னு சொன்ன ஏசாமி சொன்ன, யார் எனக்கு சகோதரி, யார் எனக்கு தாயி, யார் எனக்கு சகோதரன்? பிதாவின் சித்தம் எவன் செய்யறானோ அவன் நல்ல எனக்கு தம்பி.
அப்போ நீங்கள் நான் யாருடைய சித்தம் செய்கிறோம்? பிதாவின் சித்தத்தை கிறிஸ்துவின் மூலமாக செய்கிறோம். நமக்கு மூத்தவர் யார்? அண்ணன். இளைய பிள்ளைகள் யார்? நீங்கள் நானும் அவருடைய தம்பிமார்கள். இப்போ அண்ணனுக்கு துரோகம் பண்ணலாமா? எங்க ரத்தம் கொடுத்து வாங்கியிருக்க அண்ணனுக்கு துரோகம் பண்ணலாமாங்க? பண்ணக்கூடாது. அதுதான் இங்கே எபிரேயரில் சொல்றாரு. சொல்லும் போது அங்கே தெளிவாக சொல்றாரு, சத்தியத்தை அறிகிற அறிவை அடைந்த பின்பு மனப்பூர்வமாக இயேசு எனக்குள்ள வந்திருக்காரு. அண்ணன் உள்ள இருக்கிற அண்ணன் உட்கார்ந்துருக்காரு. அண்ணன் தான் எனக்கு எஜமான் தெரிஞ்சுக்கிட்டு, ஆனாலும் இதெல்லாம் தப்பு இல்லைப்பா பிசாசு சொல்லுவான். சொந்தக்காரன் சொல்லுவாங்க, நண்பன் இது என்னப்பா தப்பு? ஒரு விதத்தில் பார்க்க தானே, ஒரு சிகரெட் தானே, என்னென்ன தப்பு? ஏசு மணி போட்டுருவார். ஏசா மணி போட மாட்டார். தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சா பிரச்சனை ஜாஸ்தி. மனப்பூர்வமாய் செய்தால் வேற ஒரு பலி இல்லை. நாய் திருப்பி வரும், ஜட்ஜ்மெண்ட் வரும், பயத்தோட காத்திருக்கணும். அப்புறம் விரோதிகளை பட்சிக்கு கோபாக்கினே வரும். மோசே சொன்ன பிரமாணத்தை மீறினவனுக்கு 2 சாட்சி போட்டு கல்லெறிஞ்சு அடிச்சாங்கன்னா இவர் யாரு? மோசை காட்டிலும், சாலமோனை காட்டிலும், எலியாவை காட்டிலும் பெரியவர். இவர் சொந்த ரத்தத்தினால விலைக்கு வாங்கிக்கிறார். ரத்தத்தின் ரத்தம். எம்ஜிஆர் சொன்னதில்லை, நான் சொல்றது, இயேசு சொல்றது. ரத்தத்தின் ரத்தம். ஆமேன். அது ஓட்டுக்காக சொன்னது, இது பரலோகத்துக்காக சொன்னது. இயேசு கிறிஸ்து ரத்தத்தின் ரத்தமா இருக்கிறோம். அவருடைய மாம்சத்துக்கு எலும்புக்கும் பங்காளியா இருக்கிறோம். அவருடைய விழாவில குத்தப்பட்டதுனால அந்த பிரசவத்தை பெற்றெடுக்கப்பட்டோம். இயேசுக்கு நமக்கு ரொம்ப உறவு, ரொம்ப க்ளோஸ். அப்ப எனக்கு யாரு? வீட்டில் அப்பா அம்மா பெற்றெடுத்த அண்ணன் தம்பியை விட ரொம்ப நெருங்கின உறவினன் யாருன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மூத்த அண்ணன். இந்த ரட்சிப்பை பற்றி ருசி பார்த்துட்ட பிறகு மனப்பூர்வமாய் பாவம் செய்தால், மோசேயுடைய நியாயப்பிரமாணத்துக்கு எஸ்கேப் ஆகலைன்னா நாம் என்ன செய்ய முடியாது? தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு எஸ்கேப் ஆகிறது கஷ்டம் சொல்லிட்டு சொல்றாரு. வாசிங்க. தேவனுடைய குமாரனை அப்படி வேணுன்னே 10 கட்டு ஒடிச்சு உபசாரத்தையோ கொலையோ வேசித்தனத்தையோ இல்லை இந்த மாதிரி திருட்டு வேலைகளை செய்து வேணுங்கனே கோயிலுக்கு வராமல், வேணுன்னு ஜபத்துக்கு வராமல், வேணுங்கனே ஆலயம் வேணாம், ஜபம் வேணாம், என்ன ஜபம், என்ன பிரசங்க, எதுக்கு எனக்கு அப்படி வேணுன்னே புறக்கணிக்கிறாங்கல்ல. அப்படி புறக்கணிக்க நீங்களே உங்கள் வீட்டுக்குள்ள உங்களை ரட்சித்த மூத்த அண்ணனை பிடிச்சி கீழே தள்ளி காலை எடுத்து உங்கள் அண்ணன் தலைமையில காலை வச்சு நசுக்கி அவர் ரத்தத்தை அசிங்கமாக நினச்சி அவர் கொடுத்த பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறீங்க. ஹலோ, இது சத்தியம். இது சத்தியம். இது சத்தியம். எனக்கும் பேசும், உங்களுக்கும் பேசும். இருபுறம் கருக்குள்ள கத்தி பிச்சிடும். நான் தப்பு செஞ்சோம் சக்குன்னு சீவிடும். நாம் தப்பு செஞ்சோம் கத்தி வரும்போது சீவிடும். ஆகினால மனப்பூர்வமாய் பாவம் செய்து வேணுங்கனே கர்த்தரை துக்கப்படுத்திட்டு இருப்போமானா, நீங்கள் கிருபையின் ஆவி பரிசுத்தாவியை நிந்திக்கிறவளா இருந்தா கர்த்தருடைய வரையில் போக முடியாது என்பதுக்காக நீங்கள் என்ன செய்யுங்க, இன்னிலிருந்து ஆண்டவரே உங்களை காலுக்கு நசுக்க மாட்டேன்ப்பா, உங்கள் ரத்தத்தை அசிங்கமாக நினைக்க மாட்டேன்ப்பா, விலை கொடுத்தமான ரத்தத்தை மேன்மையான வெளியேறப்பட்ட ரத்தமாக நினைப்பேன். ஆண்டவரே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்னை தேவகுமாருக்கு ஒப்பாக மாற்றுகிற ஒரு மேக்கப் மேனா இயேசுடைய சாயலை மாற்றுவது கொடுக்கப்பட்டவரை நாங்கள் வேஸ்ட் நினைக்க மாட்டோம். கிருபையின் ஆவியை நாங்கள் துக்கப்படுத்த மாட்டோம், பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்த மாட்டோம் என்று சொல்லி தீர்மானம் பண்ணுவீங்களானா, கிருபையின் ஆவியானவர் கொய்யவனுடைய கையில் வச்சு உங்களை வணஞ்சி மகிமையிலிருந்து மகிமை கொண்டு போவார். அல்லேலூயா. 4வது ஒரு காரியம் முடிக்கணும். 4வது காரியம் என்னது? உங்களுடைய அந்த கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்பிடக்கூடாது. யூதான் 4 வசனம் வாசிங்க.
10 நிமிஷம் முடிச்சுடுவேன். வாசிங்க. யூதா 4 வசனம். ஏனெனில் தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி மறுதளிக்கிற பக்தியற்றவர்கள் சிலர் பக்கவழியா நுழைந்திருக்கிறார்கள். அப்ப இவங்க என்ன பண்ணிட்டாங்க? எதனால பக்கவழியா? கழுத்துக்கு சீர் பொய்த்துக்கு ஏன் வராங்க? நிறைய சபைகளை கழுத்துக்கு வராங்க. ஏன் வராங்க தெரியுமா? தேவனுடைய கிருபைய காம விகாரத்துக்கு ஏதுவாக திருப்பிட்டாங்க. ஒரு ராக் மியூசிக் போடு, ஒரு டான்ஸை போடு, ஒரு அரைக்கோட் ட்ரெஸ்ஸை போடு, 4 பேர் உன்னை ரசிக்கிட்டோம் பண்றாங்கல்ல. நடக்குதா இல்லையா? இங்க இல்ல, சபையில் நடக்குது. அதுல காம விகாரம் இருக்குது. 5 ஸ்டார் ஹோட்டல் சாப்பாடு இருக்குது. தேவையில்லாத பிலிம்ஸ் எல்லாம் உண்டு. கிருபை கிருபை கிருபன் பாடுவாங்க. ஆனா கிருபை இருக்கா சபையில? உண்மையான கிருபை சபைக்குள்ள இருக்கணும்னா தெய்வ பயம் இருக்கணும். தெய்வ பயம் இருந்துச்சுன்னா காம விகாரம் சபைக்குள்ள வராது. பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒருத்தர் மூஞ்சி பார்த்து பார்த்து சிரிச்சு கிண்டல் பண்ணி சிரிக்கிறாங்க பார்த்தீங்களா? அது காம விகாரம். பின்னாடி பேசிட்டே இருப்போம். பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது பின்னாடி 4 பேர் பேசிட்டோம். பெரிய சபைகளில் கூட உண்டு. பின்னாடி அம்மாடு கமெண்ட் அடிக்கத்தக்க சபை கிருபை பெற்றுக்கொள்கிற இடம். வீண் பேச்சுக்கும் காம விகாரமான பேச்சுக்களுக்கும் இச்சையான பேச்சுக்களுக்கும் இச்சையான நடக்கைக்கும் கண்ணை சுத்தமாக்கு, மனசு சுத்தமாக்கு, இருதயத்தை சுத்தமாக்கு, கைகளை சுத்தமாக்கு. இயேசு வரப்போகிறார். கடைசி காலத்தில் வெளிப்பட கிருபை வரும்போது காம விகாரத்துக்கு திருப்பிட்டா பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், பெரியவங்க கூட ஜாக்கிரதை இல்லாவிட்டா சிக்கல் சிக்கல் சிக்கல். அவர் வெளிப்படும் போது ஒரு கிருபை வரும். அப்ப இந்த உள்ளான மனுஷன் மேல போகாது. போகணும்னா அந்த காம விகாரத்துக்கு நேராக தேவன் கிருபையா இருந்தார். சில குற்றங்களை கர்த்தர் உடனே அடிக்கல, பாவம் சரி பண்ணிக்குவாங்கன்னு விட்டு கொடுக்குறாரு. சில குற்றங்கள் பல நடிச்சிருந்தாருன்னா நம்ம உடனே தெரிஞ்சிருப்போம். அண்ணனே சப்பரையால கர்த்தர் பட்டு போட்டார் ஃபர்ஸ்ட் சபையில். இன்னைக்கு அப்படி போட்டாருன்னு எத்தனை பேர் போவாங்க தெரியுமா? அண்ணே சப்பரையால போட்ட மாதிரி கர்த்தர் போட்டாருன்னு எத்தனை பேர் போவாங்க? 2000 பேர் பெரிய சபைகளில் பார்த்தீங்கன்னா 1200 பேர் சாவு நடக்கும். கர்த்தர் அப்படி போட்டார்னா அன்னைக்கு ஒரு ஆகான போட்டார். ஒரு ஆகான் நுழைச்சு எடுத்து வச்சதுனால 36 பேருக்கு மேலே போய் பண்ணி செத்து போயிட்டாங்க. அப்படிலாம் கர்த்தர் போட்டார்னா ரொம்ப கொடுமையாயிடும். அதனால் தேவன் கிருபையுள்ளவர். திருடனுக்கும் கிருபை கிடைக்குது, நல்லா போச்சுருக்கான். ஏமாத்துறவனுக்கு கிருபை கிடைக்குது, உண்மையிலவனுக்கு கிருபை கிடைக்குது. வெள்ளாட்டுக்கு கிருபை, செம்மறியாட்டுக்கு கிருபை. அதனால யார் உண்மை யார் உண்மை இல்லாதவன் என்பதை அவனுடைய கனிகளால் தான் புரிஞ்சு கொள்ள முடியும். ஆனால் தேவன் சொல்றாரு, எனக்கு எல்லாமே தெரியும். யார் உன்னை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, மற்ற விசுவாசிகள் உன்னை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையோ, பாஸ்டர் விசுவாசி கண்டுபிடிக்கிறாரோ, பாஸ்டர் விசுவாசிகளை கண்டுபிடிக்கிறாரோ, விசுவாசிங்க பாஸ்டர் கண்டுபிடிக்கிறாரோ, ஊழியக்காரன் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ, விசுவாசிகள் நாங்கள் கண்டுபிடிக்கிறோமோ இல்லையோ, தேவன் பார்க்குறாரு. கிருபையை ரூட்டை திருப்பி ஆர்டர் பண்ணி போட்டுருவாரு. என்ன பாவம் என்ன செய்யலாம், என்ன இச்சையான காரியங்களை பேசலாம், திருப்பி ரூட்டை திருப்பி விட்டுருந்தியோ கிட்டு பள்ளத்தில் உன் வண்டி உழுதுன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு ஆவியான உன்னை பேசுவது உன்னை தொடுமானா, நீ தேவையில்லாத காட்சிகளுக்குள்ள மாட்டி இருப்பாயானா, சிக்கலான பழக்க வழக்கங்களுக்குள்ள இருப்பாயானா, அதை விட்டு வெளியே வா. அதை விட்டு வெளியே வா. பிசாசு உன்னை மயக்கி இருப்பானா, அசுத்தமான இச்சைகளே மயக்கி இருப்பானா, நீ வெளியே வா. காரணம், தேவனுடைய கிருபை பரிசுத்தமாய் ஜீவிப்பதற்கு கொடுக்கப்பட்டது. நான் பரிசுத்தர் ஆகையால் பரிசுத்தராயிருங்க. பரிசுத்தத்துக்காக தான் கிருபை கொடுக்கப்பட்டது தவிர தப்பான காரியத்துக்காக கிருபை கொடுக்கப்படவில்லை.
எப்ப பாவம் பூர்ணமாச்சோ மரணம் சம்பவிக்கும். இச்சையானது பாவத்தை பிறப்பிக்கும். பாவத்தை பிறப்பிக்க பிறகு மரணத்தை உண்டு பண்ணும். யாக்கோபு நிருபக்காரன் சொல்லுகிறான். நான் சுருக்கமாக முடிக்கிறேன். வீட்டில் வாசிச்சுக்கணும். யாக்கோபின் புத்தகத்தை வாசிங்கன்னா எப்படி மெதுவாக இச்சை வந்து, அப்புறம் பாவம் வந்து, அப்புறம் மரணம் வருது, எப்படி கிருபை நஷ்டமாகுது என்பதை நான் சொல்லுகிறேன். ஆகினால் உங்களுடைய எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், 4:17, எபேசியர் 4:17 எடுத்தீங்களா? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 17-18 வாசிங்க. 17, 18, 19. ஏன் வாசிக்க முடியாது தெரியுமா? வீட்டுக்கு போகணும். ஏன் வாசிக்க முடியாது? வீட்டுக்கு போகணும். மைண்ட் இங்கே இல்லை, உடம்பு இருக்குது. கிருபை பிசாசு என்ன பண்ணிட்டான்? வீட்டு பக்கம் திருப்பிட்டான். அதோ வாசிங்க 17, 18. சாட்சியாக சொல்லி எச்சரிக்கிறது என்னவென்றால், வீணான சிந்தனை நடக்கிறது போல இனி வீணான சிந்தனை நடவாமல் புத்தியில் அந்தகாரம். முதல்ல வீணான சிந்தை வரும், அப்புறம் புத்தி அந்தகாரப்படுது, அப்புறம் இருதய கடினம் உண்டாகுது, அறியாமை உண்டாகுது, தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராய் மாறுறாங்க, உணர்வில்லாத மாறுறாங்க, சகல விதமான அசுத்தங்களை செய்யறாங்க, ஆவலோடு நடப்பிக்கிறாங்க. எத்தனை காரியம்! தேவனுடைய கிருபை காம விகாரத்துக்கு திருப்பினா 7 காரியம் வரும். ஒன்று வீணான சிந்தனை வரும், புத்தியில் அந்தகாரம் வரும், அப்புறம் அறியாமல் வரும், கடின இருதயம் வரும், தேவனுடைய ஜீவனுக்கு அந்நீராக மாறுவாங்க, உணர்வில்லாமல் மாறுவாங்க, ஆவலோடு நடப்பிப்பாங்க, தப்புன்னு சொல்லி கொடுத்தா கூட வேணுன்னே செய்வாங்க. இது தப்பு தாங்க சொன்னாங்க, அவங்களுக்கு புரியாது. என்ன இருதயம் இருட்டாயிடுச்சு, கடினமாயிடுச்சு, புத்தி அந்தகாரம். அப்போ அவங்களுக்கு போய் நீ செய்யாதீங்க பிரதர், இது தப்பு, செய்யாதீங்க. நீ எதை சொல்றியோ, செய்யாதன்னு ஆவியான சொல்றாரோ, எக்குதிக்கா செய்வாங்க. அதை இது ஒரு குழப்பத்தின் ஆவி. இது மூடியை திருப்பி வச்சிருக்கோம். அந்த காம விகாரத்துக்கு நேராக கிருபை திருப்ப விட்டது. சாத்தான் அவளை அரெஸ்ட் பண்ணிட்டான், ஃபிக்ஸ் பண்ணிட்டான். அதை விட்டு ஜனங்க வெளியே வர வேண்டும். எத்தனை பிள்ளைகள் கேம்ஸ் என்ற பேரில் போய் வீணான காரியத்தில் மாட்டிட்டு மூளை பைத்தியமான பிள்ளைகள் எனக்கு தெரியும். உங்கள் பிள்ளைகளை குறித்து எச்சரிக்கையா இருங்க. அவங்க என்ன பார்க்குறாங்க, என்ன படிக்கிறாங்கன்றதை கொஞ்சம் கவனிங்க. உங்கள் பிள்ளைகளை காமவிகத்தில் போய் மாட்டிக்கிட்டாங்கன்னா வெளியே கொண்டு வர முடியாது. புத்தி அந்தகாரம் ஆகிடும். ஞானசனம் எடுக்கிறியா? அதெல்லாம் எடுக்க முடியாது. அந்நிய பாஷை பேசி அபிஷேகம் பேசி அதெல்லாம் பேச முடியாதுப்பா. ஏன்னா செல்ஃபோன் உங்கள் புத்தி அந்தகாரம் ஆக்கிடுச்சு, மந்தம் ஆயிடுச்சு. உங்கள் அப்பா ரசிக்கப்பட்டிருப்பாரு, அம்மா ரசிக்கப்பட்டு, நீ ரசிக்கப்படுறது ரொம்ப கஷ்டம். சிறையிருப்பில் மாட்டி விட்டுருவான். பழைய ஊழியக்காரர்கள், பழைய விசுவாசிகளோடு மாட்டி விட்டு முடியும். வேலை பார்க்கலாம், பேச கைத்தறி சிரிக்கிறான். நாம் ஜாக்கிரதையாய் இந்த நாட்களில் காம விகாரத்துக்கு நேராக திருப்பிட்டவங்க எக்கால சத்தம் கேட்கும் போது கஷ்டம். 5வது காரியம், லாஸ்ட்டாக முடிக்கிறேன், நேரம் குறைவாக 1 மினிட்ல முடிக்கிறேன். இவரே 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். பன்னிரெண்டு 15. இழந்து போகக்கூடிய கிருபை. 5 விதமான கிருபை போக்கடி விருதவாக எண்ணப்பட்ட கிருபை, அதுக்கப்புறம் போக்கடிக்கப்பட்ட கிருபை, அதுக்கு பிறகு 3வது கிருபையின் ஆவி, நிந்திக்கப்பட்ட கிருபையின் ஆவி. 4வது உங்களோட பேசினது
காமவிகாரத்துக்கு நேராக திருப்பப்பட்ட அரஸ்ட் பண்ணப்பட்ட கிருபை. ஐந்தாவது 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வாசிக்கும் போது இழந்து போகப்பட்ட கிருபை. ஏன் இழந்து போயிட்டான் தெரியுமா? ஒரு மனுஷனுக்கு கிருபை என்ன நஷ்டமா தெரியுமா? உள்ளத்துல கசப்பு வச்சுக்கிட்டா, உள்ளத்துல கசப்பு வச்சுக்கிட்டா குடும்பமே கசப்பாயிடும். பகைக்கு மிஞ்சினது தான் கசப்பு. வெறுப்பு, பகை, அப்புறம் கசப்பு. கசப்பு. காயின் ஒரே நாள் ஆபேல கொல்லல. ரொம்ப நாள் உள்ளத்துல கசப்பு வேர் முளைச்சு ஒரு தருணம் 15-20 வருஷமா வெயிட் பண்ணி ஒரு நாள் இவன் தனியா மாட்டுவான்ல, அந்த கசப்பு வெளிப்படும் போது வெட்டிட்டான் ஆபேல. கசப்பு கொல்லும். கசப்பு ஒரு கொலை நாவி. யாரு மேலையும் யாரு தீமை செஞ்சா ஒரு நாள் 2 தடவை சொல்லி கொடுத்து, செய்யாதீங்க பிரதர், செய்யாதீங்க சிஸ்டர், தப்பு, அவ்வளவுதான், அதோட விட்டுருங்க. அவங்க மேல கசப்பு வச்சுக்கிட்டே அப்படி இருப்போம்னா நீ ஒரு கொலைக்காரனை கூட மாறுறதுக்கு வாய்ப்புண்டு. அவங்கள பார்த்தாலும் எரிச்சல் வரும், அவங்கள பார்த்தாலும் கோபம் வரும், அவங்கள முடிச்சிடலான்னு எவ்வளவு நேரம் உயிரோடு வைக்க கூடாதுன்ற ஒரு ஸ்பிரிட் வரும். அது காயினுடைய ஆவி. அது வந்துச்சுன்னா கிருபை போச்சு. ஒருவனும் கிருபை நஷ்டப்படுத்தாதபடிக்கு யாதொரு கசப்பாகிய வேறு. சபையில் ஒரு விசுவாசிக்கு ஒருத்தர் மேல கசப்பு வந்துருச்சுன்னா கிருபை வந்து எங்கேருந்து வருது? பரலோகத்திலிருந்து வருது. கசப்பு எங்கேருந்து வருது? பூமிக்கு அடியில் வேறு. யாரை பார்க்க முடியுமா? இந்த சகோதரி கசப்பிற்கு வெளியே தெரியுமா? இந்த சகோதரனுக்கு கசப்பிற்கு வெளியே தெரியுமா? தெரியாது. வெளியே பார்த்தா கிருபை 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 கை தட்டி ஜெபம் பண்ணுவாங்க, மேலே வந்து கிருபை வருது. ஆனால் உள்ள என்ன முளைக்குது? வேறு முளைக்குது. எத்தனை வருஷம் வேறு? 15 வருஷம் வேறு, 30 வருஷம் வேறு, 40 வருஷம் வேறு, 50 வருஷம் வேறு, அப்படி போயிட்டே இருக்குது. கேட்டேன் 5 வருஷம் 5 வருஷம் வேறு எடுக்கலையா? வேரில் கசப்பு வருது. மழை பழங்கள் கனிகள் கசப்பா இருக்குது, இலை கசப்பா இருக்குது, செடி கசப்பு, வேறு கசப்பு. அப்ப கிருபை கிருபை கிருபைன்னு சொல்ற, அது பொய்யான கிருபை, மாயமானமான ஜெபம். உள்ளக்கு கசப்பை எடுத்து போட்டுட்டு அப்புறம் கிருபை கிருபை சொல்லு. அப்பா வேரும் இனிக்கும், மரமும் இனிக்கும். அல்லேலூயா. கசப்பான வேர் முளைச்சா என்ன செய்யும்? வாசிங்க. முளைத்து கலகம் உண்டாக்குவாங்க. யார் கலகம் உண்டாக்குவாங்க? கசப்பு முளைச்சாதான் கலகம் பண்ணுவாங்க. பல மாசங்கள் கசப்பு வச்சிருந்தாங்கன்னா சபைக்குள்ள கலகம், வீட்டில் கலகம், ஆபீஸ்ல கலகம், கம்பெனியில கலகம். என்னன்னா இந்த ஆள் இப்போ பார்த்தா கலகம் மூட்டிகிட்டே இருக்கிறான். ஆபீஸ்ல நான் ஒழுங்காக தானே வேலை செய்யணும். எவனோ ஒருத்தன் கசப்பு வந்துச்சு, இவனை வேலைக்கு விட்டு தூக்கிடணும். அவன் குழப்பம் பண்ணிட்டே இருப்பான். நம்மளை பார்த்து தான் குழப்பம் பண்ணுவான். மற்றவங்கள பார்த்தா ஹலோ சார், வணக்கம் சார், குட் மார்னிங் சார், குட் மார்னிங் கூட வராது. வந்துட்டா பாரு, சோத்திரம் கூட போட மாட்டாங்க, அப்படி போயிட்டே இருப்பான். உள்ள கசப்பு வேறு கசப்பு. எப்போ படுத்திக்கலாம், எப்போ இவனை கொள்ளலாம், எப்படி பழிப்பாங்களாம், அந்த யானை உள்ள வளர்ந்துட்டு இருக்குது. அந்த கசப்பாகி வேர் வந்த என்ன செய்யணும்? உன்னை மாத்திரம் கொள்ளாது, என்னை மாத்திரம் கொள்ளாது, என்னையும் கொள்ளும், என் வீட்டில் இருக்க எல்லாரையும் கொள்ளும், சபையில் இருக்க எல்லாரையும் கொள்ளும். எல்லாரும் தீட்டுப்பட்டு போயிடுவாங்க. இருக்குதா? வாசிங்க அந்த ஒரு வருஷம் முடியும். அநேகர் ஒரு ஆளுக்குள்ள வேறு கஷ்டப்ப போச்சுன்னா சபை தீட்டுப்பட்டுரும். ஒரு ஆளுக்குள்ள பகை வளர்ந்துச்சுன்னா, கசப்பு வந்துச்சுன்னா, மன்னிக்கிற கிருபை இல்லாம போச்சுன்னா, கசப்பு முளைச்சி சபை குடும்பம் மொத்தமா கிருபை நஷ்டப்பட்டு விடும். அப்படிப்பட்டவங்க கர்த்தருடைய வருகையில் போக முடியாது. பரலோகத்திலிருந்து வந்து வருகிறது கிருபை, ஆனா வேரில் முளைக்கிறது கசப்பு. அதனால தான் ஆண்டவர் சொன்னார், அந்த திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற சிறுநரிகளும் குழிநரிகளும் பிடிங்க. சிறுநரியும் பிடிக்கணும், குழிநரி. சில நரிகள் வந்து வேற கடிச்சிடும். நம்ம எல்லாம் கண்களை மூடலாமா?
நம்முடைய வேர் இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்க வேண்டும். நம்முடைய வேற பிசாசு பிடிச்சி கிள்ளிட்டா மரம் செத்து போயிடும். கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறா. நம்முடைய ஆணி வேர் கர்த்தராகி பணமாம் நீதிமான் பனையை போடு செழித்து வளருவான். பனையினுடைய வேர் எப்படி, ஆணி வேர் எப்படி ஆழமாக உள்ள போவோம், கிறிஸ்துவின் அன்பின் நீள மகளம் ஆழத்துக்குள்ள உன்னுடைய வேர் ஸ்ட்ராங்காக போகுமாண்ணா, உன்னுடைய வேர் அன்பினால் நிறைவேற்குமாண்ணா, வேருக்குள்ள பகையில் அமர்க்குமாண்ணா, வேருக்குள்ள கசப்பெல்லாம் இருக்குமாண்ணா. இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது வெளிப்பட போகிற கிருபையை அவர் வெளியரங்கமாகும் போது நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நம்ம எல்லா கண்களை மூடி